இன்றைக்கி பாசிப்பருப்பு கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கிடச்சது, சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, ஜீரகமும் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வரமிளகாய், தக்காளி 2. ஈஸியாக செய்யலாம். பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஈஸியாக ஒரே விசில் வச்சா போதும், சாம்பார் ரெடி ஆயிடும். ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ குக்கரை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்ற பின்னாடி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகமும் பூண்டையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே சாம்பார் நல்லாயிருக்கும். வரமிளகாவும் காரம் இல்லை, பச்சை மிளகாவும் காரம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இது காரம், இந்த சாம்பாருக்கு நம்ம எதுவும் மசாலா தூள் எதுவும் போட போகிறதில்ல. அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர் கூட அது சீக்கிரம் செஞ்சிடலாம். அதை தனியாக வணக்கணும், இதை தனியாக வணக்கணும் அப்படிலாம் இல்லை. வேக வைக்கிற குக்கர்லேயே நீங்கள் வணக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பின்னாடி நாம் பாசிப்பருப்பு வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்துட்டு கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர் கூட செஞ்சிடலாம். வெறும் அப்பளம் ஊறுகாய் வச்சுட்டு கூட இதை செஞ்சிடலாம். இப்போ குக்கரில் நார்மலாக போட்டு நம்ம விசில் எப்படி வைப்போமோ அது மாதிரி விசில் நல்லா வச்சிங்கன்னா பூ மாதிரி வெந்துடும். விசில் ஒரு 3 விசில் பக்கம் விடலாம். வெந்த பின்னாடி பார்க்கலாம். இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு பருப்பு மூத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா சாம்பார் ரெடி. நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ பாசிப்பருப்பு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக நீங்கள் கடைஞ்சிங்கனாலே போதும். எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ கொத்தமல்லி போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சமையல் எப்படி இருக்குதுன்னு
கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.